அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் அண்ட் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதாங்க பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்ருக்க கேஜி கிளாஸுங்க. இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல 2 டன்லேருந்து அரை டன்லேருந்து 10 டன்னாக இருந்தாலும் சரி, 50 டன்னாக இருந்தாலும் சரி, எல்லா பாய்லருக்குமே இந்த கேஜி கிளாஸ் யூஸ் பண்ண முடியுங்க. அரை டன் யூஸ் பண்ணுற பாய்லர் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி யூஸ் ஆகுது, எப்படி இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் என்ன மெட்டலில் செஞ்சுருக்காங்க, என்ன உள்ள கேஜ் கிளாஸ் எந்த டிசைனில் இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா இதான் தெரியுங்களா, கேஜி கிளாஸ் இதுதான் வந்து கிளாஸுங்க. சரிங்களா, இது வந்து எஸ்எஸ் மெட்டல்லாம் செஞ்ச கேஜி கிளாஸுங்க. சரிங்களா, இந்த கேஜி கிளாஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேஜி கிளாஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக, அதாவது மொட்டு மாதிரி வைங்களேன், இந்த மாதிரி நீளமாக இந்த இடத்துல கிளாஸ் வந்து குழியாட்ட உள்ளே போயிருக்குங்க. தெரியுதுங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழியாட்ட உள்ளே போயிருக்கு. பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே போய் இந்த இடத்துல தண்ணி நிற்கிங்க. தண்ணி வந்து இது பார்த்திங்களா இரும்பு, பின்னாடி இரும்பு பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து பிளாக் கலர் இருக்குங்களா, அது ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சிருப்பாங்க. அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பிளாக் கலர் இருக்கும், தண்ணி சென்ட்ரல் நிற்கும். ஆனால் என்னடா தண்ணி வந்து பிளாக் கலர் தெரியுதுன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. இந்த வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்ச மாதிரி வைங்களேன், அந்த மாதிரி செட்டப்பில் இது கிளாஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை வந்து உள்ளே ஃபிட் பண்ணும்போது இந்த தண்ணி என்ன இருக்கோ அது இந்த இரும்பில் இருக்கிற இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு தண்ணி வந்து கருப்பு கலர் தெரியும். பாய்லருக்குள்ளே தண்ணி கருப்பாக இருக்குன்னு நினைக்க வேண்டியதில்லை. இது வந்து உள்ளே இருக்கிற இரும்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியுது. அந்த கேஜி கிளாஸ்லேயும் கூட உங்களுக்கு தண்ணி கேஜி கிளாஸும் ஒயிட்டு, தண்ணியும் ஸ்டீமும் ஒயிட்டுங்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட வந்து பார்த்தா முடித்த தண்ணி பாய்லருக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். இதில் வந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் பார்த்தாலும் உங்களுக்கு தண்ணி வந்து உள்ள கருப்பு கலரில் தெளிவாக காட்டி கொடுக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து. அதனால தான் இது வந்து ஹை குவாலிட்டி கேஜி கிளாஸுங்க. அதிக டன்னேஜ் இருக்கிற பாய்லர்ஸ்க்கு அதனால தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதிக டன்னேஜ் இருக்கிற பாய்லரில் பார்த்திங்கன்னா ஸ்டீமும் வாட்டரும் கண்ணுக்கு அதிகமாக தெரியாது. வாட்டர் தெரியும், ஆனால் ஸ்டீம் இருக்கிறதுலாம் தெரியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களுக்கு உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக இது காட்டி கொடுத்துரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போல்ட் நட்டு இந்த மாதிரி தான் இதை வந்து டைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, பின்னாடி வந்து இந்த மாதிரி கிளிப் மாதிரி கொடுத்து இந்த முன்னாடிக்கு இந்த பிளாஞ்சுக்கு பார்த்திங்களா, இந்த பிளாஞ்சை டைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஓவர் டைட் கொடுக்கக்கூடாதுங்க, அளவாக டைட் பண்ணணும். அடிக்கடி வந்து இந்த கிளாஸ் உடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடையாதுங்க. 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும், ஏன்னா இது திக்னஸான கிளாஸ் தான், டேமேஜ் ஆகாதுங்க. உள்ளே வந்து ஸ்கேல் ஃபார்மேஷன், அதாவது நீங்கள் பாய்லரில் சரியாக டிடிஎஸ் பராமரிக்க விடாமல் விட்டு ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகியிருந்தால் மட்டும்தான் இது வந்து அதிகமாக இது வந்து கிளாஸ் வந்து சிவப்பு கலர் காவி கலர் அந்த ஃபார்மேஷன் ஆகி அது தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி டைமில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டெய்லி கூடுமான வரைக்கும் டெய்லி இந்த 2 மேலே ஸ்டீம் வால்வ் வாட்டர் வால்யூமே ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் எல்லாம் கிளாஸ் தெளிவாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியும் தண்ணியில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, லெவலாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கிளாஸ் மாற்றும்போது எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அதே மாதிரி தானே எந்த பாய்லர் எந்த எக்யூப்மெண்ட் மாற்றினாலும், அந்த கேஜி கிளாஸ் இருந்தாலும் சரி, இந்த கேஜி கிளாஸ் இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் மாட்டும் போது வால்வில் மெதுவாக தான் க்ளோஸ் பண்ணணும். இது 10% க்ளோஸ் பண்ணுவீங்க, இது 10%, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி தான் இதை ஒர்க் பண்ணணும். சரிங்களா, அதுதான் சேஃப்டிங் கூட உங்களுக்கும் சேஃப்டாக இருக்கும். அடிக்கடி நான் சொல்கிறது தான், இந்த கேஜி கிளாஸ் எந்த கேஜி கிளாஸ் மாட்டினாலும் ஹெல்மெட்டு, கிளாஸு, சேஃப்டி கிளாஸு, க்ளவுஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா, அதனால் உங்களுக்கு வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இது எப்படி கழட்டி மாட்டுறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, இது எப்படி கழட்டி மாட்டுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை கழட்டி ஒவ்வொரு டைம் மாட்டும் போதும், இதாவது நட்டு போல்ட் நட்டை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கழட்டுங்க, அதே மாதிரி மாட்டும் போது ஒரே மாதிரி மாட்டுங்க. இப்போ இதை கழட்டிட்டீங்க. சரிங்களா, இது மாட்டும் போது எப்படி மாட்டணும்னா, இந்த கிளாஸ்ன்னு ஒன்று பூசு வாங்கி இதை போடுறீங்கன்னு வைங்களேன், இதுக்குள்ளே போட்டுட்டு உள்ளே அதாவது இதுக்கு கேஸ்கட் வெட்டணும். நீங்கள் இது கடையில் கிடைக்காது, நீங்கள் தான் ஸ்கொயரல் கேஸ்கட்டை வாங்கி கட்டிக்கிங்க. கட் பண்ணி கரெக்டாக அளந்து கட் பண்ணி அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு கிளாஸையும் உள்ளே வச்சுட்டு டைட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, இந்த மூலையில் ஒரு நட்டு, இங்கே ஒரு மூலையில் நட்டு, அதாவது ஃபுல் டைட் கொடுத்துடக்கூடாதுங்க. இங்கே இந்த நட்டு இந்த நட்டையுமே லைட்டாக டைட் வைங்க.
அதுக்கப்புறம் இந்த மூலை இந்த மூலை, அதே மாதிரி இந்த கிளாஸு இந்த நட்டு இந்த நட்டு இந்த நட்டு இந்த நட்டு இந்த நட்டு, இப்படி கிராஸாக இப்படி டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈவனாக ஒரே மாதிரி டைட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து சரியாக அவர் டைட் பண்ணாமல் விட்டார். எப்படி டைட் பண்ண எப்படி சொல்கிறீங்க? இங்கே பார்த்தீங்களா, இங்கே ரொம்ப நெருக்கமாக கீழே போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா, அவங்க வந்து டைட் இங்கே கம்மியாக கொடுத்துருக்காங்க, இங்கே அதிகமாக கொடுத்தாங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகுங்கன்னா ஸ்டீமோ ப்ரெஷர் ஃபஸ்ட்டு இப்படி கொடுக்கும்போது உடஞ்சிருக்காது. ஆனால் வந்து நீங்கள் இங்கே பாய்லரில் ப்ரெஷர் கொடுக்கும்போது டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல ஹெவி டைட் கொடுத்துருப்பீங்க, இந்த இடத்துல டைட் கொடுக்காம விட்ருப்பீங்க. இந்த இடத்துல அதனால என்ன ஆகுன்னா கிளாஸ் வந்து எப்போவுமே கிளாஸ் வந்து ஏன்னா கிராக் ஆகி உடஞ்சி போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஈவனாக டைட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இங்கே மேலே ஒரே ஓப்பனிங் இருக்கும், இங்கே ஓப்பனிங் இருக்கும், கிளாஸ் வெடிக்காது. அதனால என்னென்னா ஒவ்வொரு போல்ட்டும் வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மோல்டில் இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை அப்படியே ஆப்போசிட் டைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுங்க, கிளாஸ் உடையாது, உங்களுக்கு கேஸும் சேஃப்டியாக இருக்கும், உங்களுக்கும் ரன்னிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால் வந்து தெளிவாக ஒர்க் பண்ணிக்கோங்க. இது மாட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு. அந்த கேஜ் கிளாஸ் கழட்டி மாட்டுறது ஈஸியாக இருக்கும். அந்த நான் முன்னாடி சொன்ன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிராஸ் வால் இருக்கிற கேஜ் கிளாஸ் மாட்டுறது ஈஸி. ஆனால் இதை மாட்டும் போது நீங்கள் தெளிவாக மாட்டணும். ஏன்னா இது போல் நட் அதுக்கு தான் வந்து கட்டாகாமுக்கு தான் 2 போல் நட் 4 போல் நட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக கட்டாயம் சொல்லி தான் இத்தனை போல் நட் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அது வந்து சேஃபியாக நீங்கள் மாட்டும் போது ஈஸியாக இருக்குங்காண்டி தான் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் டைட் வச்சு கரெக்டாக மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேஜ் கிளாஸ் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அடுத்த பாய்லர் பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னோடய பாய்லர்ஸ் பற்றி சம்மந்தமான வீடியோஸ் டவுட்டுகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.